இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 27/5/2025 அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது கொஷினை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னோடய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஊரில் இன்டர்வியூவில் கேட்டாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 27/5/2025 பார்ட் 1 வீடியோ வரப்போது. நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி புதுசாக சொல்கிறதுனால அன்னன்னைக்கு அப்டேட்டுங்கிறதுனால பார்ட் ஒன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க என்னென்ன கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஷேர் பண்ண கலைவாணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கு எத்தனை பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்க கமெண்டாக இருக்குன்னு நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுறதே இல்லை. இவங்க கலைவாணிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கிறதுனால தான் ஷேர் பண்ணுறாங்க. அந்த நல்ல மனசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முட்டையாக கெட்ட முட்டையை எப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது இப்படி கொஸ்டின் கேட்டாங்களாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை. இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்கலாம் வாங்க. முட்டையின் தரத்தை வந்து பார்த்திங்கன்னா அறியறதுக்கு நீங்கள் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் போட்டு பார்க்கலாம். அது நல்ல முட்டையாக இருந்தால் நீரில் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிடும், அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கிடும். அதே கெட்ட முட்டையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே மிதக்குன்னு சொல்கிறாங்க. அந்த முட்டையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கரு மற்றும் வெள்ளை பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிறதான்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட முட்டைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி முட்டை நல்லதாக கெட்டதான் நிறையறதுக்கு சில வந்து பார்த்திங்கன்னா வழிமுறை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தண்ணியில் போட்டு பார்க்கணும். தண்ணீர் போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முட்டைன்னா நீரில் அடியில் போயிடும், கெட்ட முட்டையாக தான் மேலே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு வெள்ளை பகுதி முட்டையை உடத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு வெள்ளை பகுதியில் நல்ல நிலையில் இருக்குதான்னு பார்க்கணும். கெட்ட முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு வந்து பார்த்திங்கன்னா மங்களாக இருக்கும், வெள்ளை பகுதி வந்து பார்த்திங்கன்னா நீத்து போனதாக இருக்குதுன்னு சொல்லி வாசனை வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசனை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசனை சோதிச்சு பார்த்தா நல்ல முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்காது, கெட்ட முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறம் அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை நிறம் அசாதாரணமாக இருந்தால் அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு அங்கன்வாடி என்ன சம்மந்தம்னு இப்போ நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அங்கன்வாடியில் முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது நல்ல முட்டையாக கெட்ட முட்டையாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு வந்து பார்த்திங்கன்னா சோதிக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப பெட்ரு. இப்போ அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். அனிமியா வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னு சொல்கிறாங்க. அனிமியாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரத்த சோகைன்னு சொல்லுவோம். அந்த ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதனால் வருதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அமீனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் பிளட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுப்பு வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இருக்கிறது, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். அனிமியா வந்து பார்த்திங்கன்னா வரலாம். பொதுவாக காரணம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு. இந்த இரும்பு சத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை வரத்துக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து குறைபாட்டினால தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B12, அதேமாதிரி போலிக் ஆசிட் குறைபாடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோய் பிற மருத்துவ நிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு தான் ரத்த சோகை வரதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து குறைபாடு வைட்டமின் B2 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டீஃபாக தெரியும்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிக்கங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி நார்மல் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்கா, எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 13.2லேருந்து 16.6 வரைக்கும் இருந்தால் நார்மலு. உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11.6லேருந்து 15 வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு 11லேருந்து 13.5, அதேமாதிரி பார்த்திங்கன்னா 12லேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லெவல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்க
திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு என்ன நார்மல் ரேஞ்சு, பெண்களுக்கு என்ன நார்மல் ரேஞ்சு, குழந்தைகளுக்கு என்ன நார்மல் ரேஞ்சு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுட்டு போங்க. 4வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி இருக்குது. அந்த அங்கன்வாடியில் ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிறாங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போனீங்களா, அங்கே எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5வது ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரைமிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதுக்கு அங்கன்வாடிக்கு என்ன சம்மந்தம்னா வந்து பார்த்திங்கன்னா அது எதன் அர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஸ்டோரி சொல்கிறது அந்த காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரைமிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்குறது இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்குதா இல்லையான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கலாம். பேபிக்கு எத்தனை நாள் பால் கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். கேள்வி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் கொடுக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். 6 மாதம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திட்ட உணவு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது உணவு பானாத பேர் பார்த்திங்கன்னா கஞ்சி இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 2 வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். 2 வருஷம் மட்டும் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைனா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வாங்க எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் அப்படி இல்லைனா பாதுகாவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டருக்கு கூப்பிட்டு போகிறதா இல்லை வேறு ஏதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் அணுகுவாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 9 மாத பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விட்டமின் கொடுக்கணும், எத்தனை தடவை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 9 மாத குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக சப்ளிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வைட்டமின் டி கொடுத்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். 6 மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உணவு ஏதாவது இந்த கஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கும். அப்போ இரும்பு சத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கணும். அதேமாதிரி வைட்டமின் ஏ மற்றும் சி போன்ற ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், நேற்று வந்து பார்த்திங்கன்னா 26/5/2025 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. புது கொஸ்டின் வந்துருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு போங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதிக்கிற கொஸ்டின் தெரியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கவர் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கு போயிட்டு வந்து சொல்லுங்கள். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஒரு சில மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய தகவலாம் தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.